வணக்க நண்பர்கள், உங்கள் எம்எஸ் காலிங்கு. நிறைய நண்பர்கள் நேற்று வந்து பதிவு கேட்டிருந்தீங்க. என்னடானா என்ன ஸ்டேட்டஸில் நீங்கள் ஒன்றுமே போடலை, இங்கே ஆர்டரு அங்கே ஆர்டரு இங்கே ஆர்டரு அப்படின்னு போடுவீங்க, நீங்கள் என்ன போடலை, ஏன் ஓடலையான்னு கேட்டிருந்தீங்க. நண்பர்களே, உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு நாங்கள் போட்டோம்னா எதுக்கு போட்டோம்னா, அருப்போட்டுக்குள்ளெல்லாம் நம்ம இவ்வளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கோம், இவ்வளோ இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம், அப்போ உங்கள் இடத்துக்கு நாங்கள் வருவோங்கிறத காட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம ஸ்டேட்டஸில் போடுறோமே தவிர எங்களுடைய ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக போடலை. நண்பர்களே, இன்னொரு பதிவு, என்னுடைய பேஸ்ட்டுக்கான விளம்பரத்துக்காக தான் இந்த பிரியாணி சுவைங்கிறத எடுத்திருக்கேன். நான் கடையிலே போடலை, அதுக்காக தான். சுவை, என்னுடைய பிரியாணி சுவைச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்து அந்த சுவையை பார்த்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வருவீங்க. நானாக வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க மாட்டாங்க யாருமே. அந்த டேஸ்ட்டை பார்த்து வாங்கினீங்கன்னா அதோட மதிப்பு வேறு. சரிங்களா? அதுக்காக காத்துக்கொண்டே இருப்பேன். சரிங்களா? ஒரு பிரியாணி 100 ரூபா தான், சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து ஒரு வாட்டியாவது டேஸ்ட் பார்ப்போம்னு நம்மகிட்ட வந்து என்கொயரி பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நான் வாட்ஸ்அப்பில் இருக்கிற சில நண்பர்கள் தான் வந்து அதுக்கு வந்து உற்சாகம் கொடுக்குறீங்க, உத்தியோகம் கொடுக்குறீங்க. அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ முயற்சிப்பவர்களுக்கு கை கொடுங்கள். அதுவும் நாங்கள் சும்மா முயற்சிக்கலாங்க, உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக முயற்சிக்கிறோம். இந்த மாதிரி டேஸ்ட் வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.